Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 5 mathematics chapter 4 We the Travelers part 3. Quick sums and differences. Okay, quick up or total and then differences அப்படின்னா subtraction. சுகந்தா likes the numbers 10, 100, 1000, 10,000. Okay, சுகந்தாவுக்கு இந்த numbers எல்லாம் பிடிக்கும். 10, 100, 1000, 10,000 அப்படின்ற number எல்லாம் பிடிக்கும். So he wants to figure out what number he should add in a given number such that the sum is 100 or 1000. அதால அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கொடுத்திருக்கிற நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 100 வரும். Okay, what number he should add to a given number such that the sum is 100 or 1000. Help him fill in the blanks with an appropriate number. Okay, அவங்க கூட நம்மள ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 32 இருக்கு. 2 கூட எந்த நம்பர் சேர்த்தா 0 வரும், 10 வரும் இல்ல 100 வரும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 32 டபுள் டிஜிட் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகே, டபுள் டிஜிட் நம்பர் வரும்போது அப்ப என்ன ஆகும்? நம்ம வந்து ட்ரிபிள் டிஜிட்ல வந்து நம்ம 100 வர மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். அப்ப 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 10 வரும்? 8. 2 கூட 8 ஆட் பண்ணா நம்மளுக்கு 0 வரும். அடுத்து வந்து என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு. இங்க 3 கூட 7 ஆட் பண்ணா 100க்கு மேல போயிடும். அப்ப 6 ஆட் பண்ணலாமா? அப்ப 6 ஆட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? 8, that is 2 plus 8 10, 0, மறுபடியும் கேரி ஓவர் 1, மறுபடியும் என்ன இருக்கு? 6 plus 1 4, அப்ப 100 வந்துடுச்சு. Sugandha's friend Piku shows how an interesting way to solve the problem. Okay, சுகந்தாவோட ஃப்ரெண்டு பிக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்கான். Do you think this method will always work அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 32 இருக்கு. ஓகே, 32 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 67. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். என்ன இருக்கு? இங்க 67, நெக்ஸ்ட் 68. ஓகே, ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். 1 7, அதாவது வந்து 1 67 எடுத்துக்கிறோம். அது கூட ஒன்னு ஆட் பண்ணா 68 வந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் 67 99 வருது. 67 ஆட் பண்ணோம்னா என்ன வருது? நம்மளுக்கு 99 வருது. கூட ஒன்னு ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? வந்து 67 கூட 100 வந்துரும். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் இங்க வந்து 40. அதே மாதிரி இங்க 40 ஆட் பண்றோம். 99 40 கூட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 41 ஆட் பண்ணா என்ன வரும்? நம்மளுக்கு 100 வரும். Now use this method to solve the following அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, use this method அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து இப்ப 877 இருக்கு. ஓகே, 877 கூட ஒரு 3 ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 880 ஆயிடும். ஓகே, 877 கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆட் பண்றோம். 3 ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 880 ஆயிடும். ஓகேவா? அது கூட ஒரு 20 ஆட் பண்றோம். 20 ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு 900. 900 கூட ஒரு 100 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 1000. அப்ப எதுல ஆட் பண்ணலாம்? 123. அப்ப என்ன வரணும்? 123. 123 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1000 வரும். ஓகே, 1000 and next 666. ஓகே, பிளஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்கும்போது 100. இப்ப 666 இருக்கு இல்லையா? இந்த 66 கூட முதல்ல ரவுண்ட் பண்ணிக்கலாம். 4 வந்துடலாம். 0 670 ஆயிடுச்சா? 670. இது கூட ஒரு 30 ஆட் பண்ணிப்போம். என்ன வரும்? நம்மளுக்கு 700. 700. அதுக்கு அடுத்து பிளஸ் ஒரு 300 ஆட் பண்ணிப்போம். பிளஸ் 300 ஆட் பண்ணா என்ன வரும்? நம்மளுக்கு 1000. 0 0 1 0. அப்ப 300. நெக்ஸ்ட் என்ன வரும்? 30. நெக்ஸ்ட் 4. அப்ப என்ன வரணும்? 334. 334 நம்ம ஈஸியா ஆட் பண்ணலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் ஒரு 30, நெக்ஸ்ட் ஒரு 300 ஆட் பண்ணோம்னா 10,000 நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிடும். தட் இஸ் 334. நெக்ஸ்ட் 4103 கூட 10,000 வரணும். 4103 கூட 10,000 வர மாதிரி நம்ம போடலாமா? இப்ப நம்ம எடுத்துக்கிறோம் 4103. இங்க போடலாமா? 1 minute. இதே சம்ம இப்ப இங்க போறோம். 4103 எப்படி போடுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? 4103 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆக்கணும். 4103 கூட ஒரு 7 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 0141. ஓகே, என்ன வரும்? தட் இஸ் 4110. இது கூட ஒரு 90 ஆட் பண்ணிட்டோம்னா அப்ப 0 9 plus 1 0, நெக்ஸ்ட் 2, அப்ப 4200. பிளஸ் அது கூட ஒரு 800 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும்? தட் இஸ் 0005. பிளஸ் அது கூட ஒரு 5000 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 10,000. ஆன்சர் இஸ் 10,000. ஸோ 005 plus 5 10.
அப்போ எதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 5000 ஆட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் 800, நெக்ஸ்ட் 90, அப்புறம் 7. அப்போ 5897, 5897 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 10,000. நெக்ஸ்ட் 5555 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 10,000 வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஈஸியான கால்குலேஷன் இது. ஃபர்ஸ்ட் 5555. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு 5 ஆட் பண்ணிட்டு என்ன பண்றோம்? 0 6 5 5 பிளஸ் 60 கூட எதை ஆட் பண்ணோம்னா ஒரு 40 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 0 5 plus 4 0, நெக்ஸ்ட் 6 5, அப்ப 5600. இது கூட ஒரு 400 ஆட் பண்றோம். இது கூட ஒரு 400 ஆட் பண்ணோம்னா 0 0 0 6000 பிளஸ் இது கூட ஒரு 4000 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? 0 0 0 10,000. இப்போ ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட 4001, 4400, 4440, 4445. 4445 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10,000 வரும். இந்த மாதிரி ஈஸியான மெத்தட். Now use this method to solve the following அப்படின்ற டாபிக்ல பார்க்கலாம். Will this method work if the unit's digit is 0? Okay, இந்த method if the unit digit is 0 இருந்ததுன்னா work ஆகுமா? What do you think? What other methods can you use to find the missing number to fill in the blanks? Share your thoughts in the class. Okay, இங்க suppose இந்த மாதிரி வரும்போது yes 0ல வந்தா கூட என்ன பண்ணலாம்? நம்ம கண்டுபிடிக்கலாம். For example 180 கூட ஒரு 20 ஆட் பண்றோம். இது என்னவாயிடுது? 200. 200 கூட நம்ம என்ன பண்றோம்? ஒரு 800 ஆட் பண்றோம். அப்ப 800 ஆட் பண்ணா என்ன வரும்? அப்ப ஃபர்ஸ்ட் 820, அப்ப 820 போடலாம். நெக்ஸ்ட் 760 அப்படின்னு போடுறோம். அப்ப 760 கூட ஒரு 40 சேர்த்துக்கிறோம். என்னவாயிடும் நம்மளுக்கு? 008. அது கூட ஒரு 200 ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஒரு 200 ஆட் பண்ணோம்னா 001. அப்ப என்ன வரும்? தட் இஸ் 240. நெக்ஸ்ட் 400 இருக்கு. 400 கூட நம்ம அப்படியே 600 ஆட் பண்ணோம்னா 1000. 010. அப்ப 600. Namita likes a number 9. She wants to subtract 9 or 99 from any number. Find a way to quickly subtract 9 or 99 from any number. நமிதாவுக்கு வந்து பிடிச்ச நம்பர் வந்து முன்னாடி சுகந்தாவுக்கு பிடிச்ச நம்பர் 10 மாதிரி நமிதாவுக்கு பிடிச்ச நம்பர் 9. அதாவது she wants to subtract 9 or 99 from any number. அதாவது எந்த நம்பர்ல இருந்து 9 or 99 சப்ராக்ட் பண்ணணும். Find a way to quickly subtract 9 or 99 from any number. எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா எப்படி 9 99 வச்சு சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 67 இருக்கு, இங்க 9 இருக்கு. இந்த 9 நம்ம என்ன ஆக்கிக்கலாம்? 10 ஆக்கிக்கலாம். 10 ஆக்கிட்டா 67ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 57. 57 பிளஸ் 1 இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? 58. அதே மாதிரி 83ல 10 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 73 பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 74. நெக்ஸ்ட் 144ல இருந்து 144ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணா 134 பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 135. 135. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? அதே மாதிரி இது என்ன வைக்கிறோம்? 100 ஆக்கிட்டு அப்புறமா பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கிறோம். 100 ஆக்கிட்டு பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? 187ல இருந்து 100 சப்ராக்ட் பண்ணோம்னா 87 பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 88. 247 மைனஸ் 100 என்ன வரும்? 147 பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? தட் இஸ் 148. 148. நெக்ஸ்ட் 763 மைனஸ் 100 அப்ப என்ன வரும்? 663 பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 664. இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். 88, 148, 664, 58, 74, 135. Now use the above solutions to find out answer to the following problems. Do not calculate again. Namita wonders if she can get 9 or 99 as the number to any subtraction problem. Find a way to get the desired answer. இப்ப 32 கூட
ஃபார் எக்ஸாம்பிள் 32 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணா 9 வரும். This one is the easiest method, that is 32. இங்க 32 minus இப்ப 9 32ல இருந்து என்ன பண்றோம் நம்ம 9 சப்ராக்ட் பண்றோம். 32 minus 9 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 23. இங்க கொடுத்திருக்கிற நம்பரே சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 23. அதே மாதிரி 56ல 9 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 56ல 9 சப்ராக்ட் பண்ணா 7 4 அப்ப என்ன வரும் 47. நெக்ஸ்ட் 877 மைனஸ் என்ன வரும் 877 minus 99. இது 100 கூட ஆக்கிக்கலாம். இன்னும் கேட்டா 100 மாத்திக்கலாம். நம்ம 100 மாத்திக்கிறோம். அப்ப என்ன வரும் தட் 777 plus 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும் 778. 778. நெக்ஸ்ட் இதே மாதிரி 669 minus 100 669. ஓகே minus 100 என்ன வரும் நம்மளுக்கு 566 plus 1 அப்ப என்ன வரும் 567. 567. Easy method to get answers. Next, let us think and solve. யோசிச்சு அதை solve பண்ணுங்க. Nitin likes number that read the same when read from left to right or from right to left. Such numbers are called palindrome number. Palindrome number அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இப்போ for example என்ன வரும் 101 எடுத்துக்கிறோம். இது leftல இருந்து போட்டாலும் rightல இருந்து போட்டாலும் we'll get the same number. இந்த நம்பருக்கு பேர் தான் palindrome number. அதாவது a number when read from left to right or right to left, such numbers are called palindrome number. The numbers 22. அப்படியே leftல இருந்து rightல போட்டா rightல இருந்து leftல போட்டா same 22. அதே மாதிரி 363 3 முதல்ல போட்டாலும் 6 நடுவுல போட்டாலும் 3 அதே same number. 404 858 are some examples. List all palindrome numbers between 100 and 200. 100க்கும் 200க்கும் நடுவுல இருக்கக்கூடிய palindrome numbers எழுத சொல்லியிருக்காங்க. palindrome numbers 100க்கும் 200க்கும் நடுவுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல A, 100க்கும் 200க்கும் நடுவுல. அப்ப நம்ம என்ன எழுதலாம் 100க்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றோம் 101. இது திருப்பி போட்டாலும் ஃபர்ஸ்ட் லாஸ்டா இருக்கிறது 1 நெக்ஸ்ட் போட்டாலும் அதே தான் சேம். லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட். நெக்ஸ்ட் 111. நெக்ஸ்ட் 121. நெக்ஸ்ட் 131. நெக்ஸ்ட் 141. Next 151, 161, 171, 181, 191, 191. 200க்கும் 100க்கும் நடுவுல தான் சொல்றாங்க. So 191 ஓட நிறுத்திக்கலாம். Next 900 to 1200. 900 to 1200 எழுத சொல்லிருக்காங்க. Next B. Okay 900 அப்ப 900க்கு மேல வரும். அப்ப என்ன வரலாம் நம்ம 909. Next 919. Next 929. 939, 949, 959, 969, 979, 989, 999. Next 1200 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 199. Next வந்து 1001. Next வந்து 1001. Next வந்து 1111. ஓகே இது வரைக்கும் தான் இதோடது palindrome numbers. palindromes number between 900 to 1200. Next C எழுத போறோம். Write the palindromes number between 25,000 and 27,000. 25,000க்கும் 27,000க்கும் நடுவுல இருக்கிற நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நம்பர் ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 25,052. 25,052 பிரிச்சு போட்டா கூட அதே மாதிரி தான் வரும். பேக்ல இருந்து போட்டாலும் அதே 25,052. 25,052. நெக்ஸ்ட் 25,152. நெக்ஸ்ட் 25,252. 25,352. 25,452. 25,552. 552, 25,652, 25,752, 25,852, 25,952, 26,002, 26,062, 26,062, 26,162,
26,262, 26,362, 26,462, 26,562, 26,762, 26,862, 26,962. இது வரைக்கும் என்ன எழுதலாம்? அடுத்து வந்து 27,000. ஓகே, அதே மாதிரி 20 நெக்ஸ்ட் இது வரைக்கும் தான் வரும். 27க்குள்ளனா இதுதான் நம்பர். In a 3x3 grid, arrange the numbers 1 to 9 such that each row and each column has numbers in increasing order. Each number should be used only once. அப்ப 1 to 9 குள்ள அந்த நம்பரை ஒரே முறை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கணும். 9 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x3 கிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 பாக்ஸ் 3x3 இதுல இருக்கு. இப்ப எப்படி போடலாம்? 1 இங்க வந்து 1 நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 3 4 5 6 7 8 9 increasing order. Increasing order means lower to higher. இதான் increasing order. 1 first 1 next 4 7 இது increasing order. 2 5 8 increasing order. 3 6 7 increasing order. அதே மாதிரி இங்க கூட என்ன எடுத்துக்கணும்? 1 2 3 இதுவும் இந்த பக்கம் இந்த சைடும், அதாவது வெர்டிகலா எடுத்தோம்னால increasing order. அதே increasing order means lower to higher. அதான் increasing. Decreasing means higher to lower. இப்ப lower to higher னா 1 2 3 அதே மாதிரி increasing order. 4 5 6 increasing order. 7 8 9 increasing order. இது horizontal. வெர்டிகலா எடுத்துக்கிட்டோம்னா இது horizontal. வெர்டிகலா எடுத்துட்டோம்னா கூட என்னன்னு சொல்லணும்? நம்ம 1 4 7 2 5 8 3 6 9 அப்படின்றது இது வந்து increasing order. நெக்ஸ்ட் சம் வரும். இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா decreasing order. ஓகே, இது decreasing order. decreasing னா என்ன வரும்? that is lower to higher to low, high to low. அதுதான் decreasing order. high to low, higher number to lower number. இது increasing வரும்போது low to high. low to high வந்து increasing order. decreasing orderன்றது high to low. இப்ப அதே மாதிரி அதையே இங்க நம்ம மாத்தி போடுறோம். என்னன்னா 9 8 7 6 5 4 3 2 1. அப்ப இத பாக்குறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் என்ன இந்த சைடு எடுத்து பாக்குறோம். இந்த சைடு 9 6 5. ஃபர்ஸ்ட் higher to lower. ஓகே, vertical line. இது horizontal lineல என்ன இருக்கு? 9 8 7 இங்க 9 6 3. higher to lower number. இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் மூணாவது காலம். Fill in the grids below with numbers 1 to 9 based on increasing and decreasing conditions as indicated. இங்க தனித்தனியா increasing decreasing, அதாவது verticalலையும் horizontalலையும், அதாவது horizontal vertical ரெண்டும் சேர்ந்து increasing, அந்த சைடு ரெண்டும் சேர்ந்து decreasing. இங்க வந்து என்ன வரணும்? vertical ஒரு vertical ஃபுல்லாவே increasing and horizontal ஃபுல்லாவே decreasing கொடுத்திருக்காங்க. இது vertical. vertical எல்லாமே என்ன வரணும்? increasing வரணும். vertical எல்லாமே increasing orderல வரணும். அதே மாதிரி horizontal line எல்லாமே decreasing orderல வரணும். இந்த சைடு. இப்போ இதுல vertical எல்லாமே increasing orderல வரும் அப்படின்னு பார்க்கும்போது for example என்ன போடலாம் அப்படின்னா இங்க 3 2 1, அடுத்து 6 5 4, next 9 8 7 இப்படி போட்டோம்னா என்ன வருது? 3 6 9. இது increasing. இங்க பார்த்தோம்னா 3 2 1 இது என்ன வருது? decreasing order. இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இது ஃபுல்லாவே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வெர்டிகல் எல்லாமே டிக்ரீசிங், செகண்ட் வெர்டிகல் எல்லாமே டிக்ரீசிங், நெக்ஸ்ட் தேர்ட் வெர்டிகல்ல லாஸ்டா மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வெர்டிகல் செகண்ட் வெர்டிகல். ஆனா அதே மாதிரி ஹரிசாண்டல்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல டிக்ரீசிங், நெக்ஸ்ட் ஒன்ல டிக்ரீசிங், தேர்ட் ஒன்ல இன்க்ரீசிங். அப்ப இன்க்ரீசிங் டிக்ரீசிங் என்ன இருக்கு? மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அப்ப எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே போட்டு பார்த்த பிரகாரம் 8 6 1 7 5 2 3 4 9. ஓகேவா? இப்ப இது பார்த்தா டிக்ரீசிங் ஆர்டர் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன் டிக்ரீசிங், செகண்ட் ஒன் டிக்ரீசிங், தேர்ட் ஒன் இன்க்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங்னா என்ன வரும்? தட் இஸ் இங்க பாக்குறோம் 9 2 1. தேர்ட் ஒன் மட்டும் என்ன வரணும்? இதுல இன்க்ரீசிங் ஆர்டர். அதே மாதிரி வெர்டிகலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ரீசிங் 8 2 6 8 2 1. அப்ப இது டிக்ரீசிங் ஆர்டர். 7 2 5 1 இது டிக்ரீசிங் ஆர்டர். அடுத்து பார்த்தா இன்க்ரீசிங் 3 4 9 இது இன்க்ரீசிங் ஆர்டர்.
இது இன்க்ரீசிங் ஆர்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் பாக்ஸ்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டிக்கல்ல இன்க்ரீசிங், அடுத்தது டிக்ரீசிங், ஒன் வந்து மட்டும் இன்க்ரீசிங், மீதி செகண்டும் தேர்டும் டிக்ரீசிங் லைன். அப்ப இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் 1 2 9. அதே மாதிரி எடுத்துக்கிறோம் 1 2 9. நெக்ஸ்ட் 6 5 8 1 2 9 6 5 4. நெக்ஸ்ட் 8 7 3. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ரீசிங். அப்ப ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் என்ன இருக்கு, இன்க்ரீசிங்கா இருக்கு. அப்ப லோவர் டு ஹையர், இது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, இது இன்க்ரீசிங். அடுத்து என்ன இருக்கு 6 5 4, இது என்ன இருக்கு ஹையர் டு, அப்ப இது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, இது கரெக்ட், இது டிக்ரீசிங். அதே மாதிரி இதுவும் டிக்ரீசிங், இது டிக்ரீசிங். அதே மாதிரி வெர்டிக்கலா பார்த்தோம்னா 1 6 8 என்ன வரும் இன்க்ரீசிங். அதே மாதிரி 2 5 7 இன்க்ரீசிங், 1 4 3 டிக்ரீசிங். அப்ப இந்த மாதிரி இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் ஈவன். ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ். ஈவன்னா என்ன, ஆட்னா என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துரும். த நம்பர்ஸ் எண்ட் வித், ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். த நம்பர்ஸ் எண்ட் வித், ஒரு நம்பர் எண்ட் வித் 0 2 4 6 8 வந்தா அது என்னன்னு சொல்ல, நம்ம ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் த நம்பர்ஸ் எண்ட் வித், the numbers end with 1 3 5 7 9 வந்தா அதை என்னன்னு சொல்ல, நம்ம ஆட் நம்பர்னு சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 7 இருக்கு. அப்ப 7 வந்தா இது என்னது, இது ஆட் நம்பர். சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் ஈவன் மட்டும் தான் கேக்குறாங்க. ஈவன்னா என்ன இருக்கு 8ல முடியுது. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், இது சர்க்கிள் பண்ணலாம். 4ல இருக்கு, அப்ப இதை சர்க்கிள் பண்ணலாம். 0ல இருக்கு, இதை சர்க்கிள் பண்ணலாம். 9ல இருக்கு, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. 3ல இருக்கு. அடுத்து 6ல இருக்கு, இது சர்க்கிள் பண்ணலாம். 2ல இருக்கு, இது சர்க்கிள் பண்ணலாம். இது 3ல இருக்கு, இது சர்க்கிள் பண்ண முடியாது. அப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்ல, நம்ம ஈவன் நம்பர்ஸ். The numbers end with 0 2 4 6 8 na even numbers. Numbers end with 1 3 5 7 9 na odd numbers. Next, observe the given arrangement. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, observe the given arrangement. Paired arrangement for 18 numbers ஓட paired arrangement கொடுத்திருக்காங்க. pair, இது ஈஸியா என்ன ஆயிடுது, பேர் ஆயிடுது. 1 2 3 4 5 6 7 8 9 பேர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் paired arrangement for 18 numbers ஓட paired arrangement. நெக்ஸ்ட் paired arrangement for 23 என்ன வரும், ஒரு பேர் 2 பேர் 3 4 5 6 7 8 9 10 11 தான் இருக்கு. 1 என்ன இருக்கு தனியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஓகே, இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா, add 2 to 18 what changes or does not change in the arrangement. add 2 to 18. இப்ப 18ல மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம 2 ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. add 2, அப்ப என்ன வரலாம், மேல 1 கீழே 1 ஆட் பண்ணலாம். what changes or does not change in the arrangement. what changes or does not change in the arrangement. இதுல வந்து nothing changes, இங்க changes எதுவுமே இல்ல, ஜஸ்ட் என்ன இருக்கு, இன்னொரு பேர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, what changes or does not change in the arrangement. next add 2 to 23ல 2 ஆட் பண்றேன். 2 ஆட் பண்ணோடனே what changes or does not change in the arrangement அப்படின்னா, இந்த 23 ஆட் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு, ஒரு பேர் கிடைக்குது, 1 தனியே கிடைக்குது. அப்படின்றதுதான் இந்த சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், what do you notice about the sums in each of the following cases. What do you notice about the sums in each of the following cases? Do you think it will be true for all pairs of such numbers? Explain your observations. You may use the paired arrangement to explain your thinking. What do you notice about the sums in each of the following cases? Do you think it will be true for all the pairs of such numbers? Explain your observation. You may have paired. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும், இங்க you may have the paired arrangement to explain your thinking அப்படின்னு கொடுத்துட்டு 12 and are a pair of even numbers. 12ம் 6ம் என்ன இருக்கு, end with 2 end with 6, அப்ப என்ன வரும், even numbers. choose 5 such pairs of even numbers. add the numbers in each of the pairs. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், இங்க 5 பேர், choose 5 pairs of even numbers எடுக்க சொல்லியிருக்காங்க. 5 pairs of even numbersனா என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஏதாவது ஒன்று 8 and 10 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 8 and 10 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். அடுத்து 12 and 14 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 28 ஒரு 30 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 56 52 and 58 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். 52 and 58 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன எடுத்துக்கலாம்,
6 and 8 ஒரு பேர் எடுத்துக்கிறேன். 6 and 8 பேர் எடுத்துக்கிறேன். Choose any 5 such pairs of even numbers. Add the numbers in each of the pairs. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? தட் இஸ் ஆட் அப்படின்னு வரும்போது இது 18. நெக்ஸ்ட் என்ன வருது? 14 plus 12 வந்து 26. அடுத்து 58. நெக்ஸ்ட் என்ன வருது? தட் இஸ் 110. Next 6 and 8 na 14. Add the numbers in each of the pairs. Next 13 and 9 are a pair of odd numbers. Choose any 5 such odd pairs. Add the numbers in each of the pairs. இது அதே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் நம்பர்ஸை பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஆடா இருக்கணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 9 and 11. 9 and 11 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 15 and 17 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 21 and 23 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 51 and 53 எடுத்துக்கலாம். அடுத்து 3 and 5. 3 and 5. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 11 and 9 எவ்வளவு வரும்? 20. 17 and 15 and 17 வந்து எவ்வளவு வரும்னா that is 32. 32. 21 plus 23 na 44. Next 51 and 53 ஆட் பண்ணா 104. Next 3 and 5 ஆட் பண்ணா 8. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா கூட என்ன நம்பர் வருது? ஈவன் நம்பர்ஸ் தான் வருது. நமக்கு ஆட் பண்ணா ஈவன் நம்பர். மேலையும் ரெண்டு ஈவன் ஆட் பண்ணா ரெண்டு ஈவன் நம்பர் ஆட் பண்ணா ஈவன் நம்பர் தான் வருது. இங்க ரெண்டு ஆட் நம்பர் ஆட் பண்ணாலும் ஈவன் நம்பர் தான் வருது. நெக்ஸ்ட் 7 and 12 are a pair of odd and even numbers. Choose such 5 pair of odd and even numbers. Add the numbers in each of the pairs. அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஈவன் ஒரு ஆட். 7 and இப்ப 7 ஈவனா இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நான் 5 எடுத்துக்கிறேன். 5 and 10. 5 and 10 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 2 and 9. 2 and 9 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 21 and 24. 21 and 24. நெக்ஸ்ட் 30 and 31. 30 and 31. இப்ப 5 and 10 ஆட் பண்ணா என்ன வரும்? எனக்கு 15 வரும். 3 and 9 2 and 9 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? ஒரு ஈவன் ஒரு ஆட் பண்ணா 11. 21 and 24 ஆட் பண்ணோம்னா 45. நெக்ஸ்ட் 30 31 ஆட் பண்ணா 61. அப்ப let us think அப்படின்ற டாபிக்ல ஜின்சி ஓபன்ட் their piggy bank. piggy bankனா உண்டியல், வேற ஒண்ணும் இல்ல. உண்டியல்ல வச்சிருக்கா 8 coins of ₹1, 9 coins of ₹2 and 5 coins of ₹5. She wants to buy stickers worth ₹38. அவளுக்கு வந்து என்னன்னா அவளோட உண்டியல் என்ன வச்சிருக்கான்னா 8 coins of ₹1, 9 coins 2 ரூபாய் வச்சிருக்கா, 5 காயின் 5 ரூபாய் வச்சிருக்கா. அப்ப அவ என்ன வாங்கணும்னா ஸ்டிக்கர் வாங்க போறா. அந்த ஸ்டிக்கரோட அமௌண்ட் எவ்வளவுன்னா 38. What possible combination of coins can she use to pay the exact amount? எந்த மாதிரி காம்பினேஷன்ல அவ காயினை கொடுத்து அதை வாங்குவா? அவகிட்ட ஆல்ரெடி உண்டியல்ல பணம் இருக்கு. அதை வச்சு அவ என்ன பண்ணணும்? கொண்டு போய் கொடுத்து 38 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டிக்கர் வாங்கணும். இதை எந்த மாதிரி காம்பினேஷன்ல அவ கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஜின்சி கிட்ட இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜின்சி has என்ன இருக்கு? that is 8 coins of ₹1. 8 coins of ₹1. அப்ப 8 into 1 is equal to 8 rupees. Rupees 8. Next 9 coins. 9 coins of ₹2. அப்ப 9 into 2 is equal to எவ்வளவு வரும்? 18. 9 into 2 is equal to 18. Next 5 coins of ₹5. அப்ப 5 into 5 is equal to எவ்வளவு? 25. அப்ப டோட்டல் அவகிட்ட இருக்கிறது எவ்வளவுனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 25 plus 18 எவ்வளவுனா that is 43. 43 plus 8 எவ்வளவுனா 51 rupees இருக்கு. இப்ப அவ வாங்க போறது வந்து 38 மதிப்புள்ள ஸ்டிக்கர். அப்ப எந்த மாதிரி காம்பினேஷன்ல அவ கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப காம்பினேஷன் சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 5 rupees காயின் 5 கொடுக்கலாம். 5 coins of ₹5. அப்ப 5 5s are எவ்வளவு வரும்? 25. அதே மாதிரி 5 coins of ₹10. ₹2. 5 into 2 10.
35 ஆயிடுது. அடுத்து 3 coins of rupees 1. rupees 1 அப்ப என்ன வரும்? that is 3 into 1 is equal to 3. அப்ப டோட்டலா எவ்வளோ? 838. நிறைய காம்பினேஷன்ல இந்த அமௌண்ட் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 coins of rupees 5 10. next 5 coins of rupees 2. First 4 coins of rupees 5 20. 4 into 5 20. 5 coins of rupees 2. 5 into 2 10. Next 8 coins of rupees 1. எவ்வளவு வருது? 38 அப்படின்னு சொல்லலாம். வேற சில பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கூட நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் Raghu is fond of his grandfather's torch. He starts playing with it. He presses the switch once and the torch light on. He presses in a second time and the lights off. He presses the switch in the third time and fourth, that is third time, and the lights on. He keeps on doing the several times. Will the torch will be on and off after the 23rd press? How do you know? ரகு வந்து நம்ம தாத்தாவோட ஒரு டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அது மேல அவருக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். அடிக்கடிக்கு அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இப்ப நம்ம கூட நம்ம வீட்டுல கூட குழந்தை இருந்தா டார்ச் லைட் வச்சு ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்களே, லைட் எரியுது ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. அப்ப அதே மாதிரி ரகுக்கும் உங்க தாத்தாவோட டார்ச் லைட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்றான். அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது அது ஆன் காமிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஆஃப் காமிக்குது. அப்ப he presses the switch at the third time, the light on. He speaks doing the several time. நிறைய முறை அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறான். அதே மாதிரி will the torch be on or off after 23rd press அப்படின்னு கொடுக்குறாங்க. How do you know? அப்ப first oneல வந்து on. அப்ப first oneல on. Question number 2. first time, okay, firstல onல இருக்கு. next second one off. thirdல என்ன இருக்கு? மறுபடியும் on. அப்ப ஈவன்ல எல்லாமே fourth oneல என்ன இருக்கு? off. அப்ப எல்லாமே எதுல இருக்கு? ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே என்ன வருது? ஆட் நம்பர்ஸ் எல்லாமே ஆன்ல இருக்கு. அப்ப அதே மாதிரி 23rd வரைக்கும் பண்ணலாம். 23rd வரைக்கும் இங்க ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பண்ணலாம். அப்ப இங்க என்னன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ஆஃப் வருது. அப்ப 22க்குள்ள வரக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் என்ன வரும்? 2 4 6 8 10 12 14 16 18 20. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 22 வரைக்கும் என்னவா இருக்கு? ஆஃப். தட் இஸ் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ஆஃப்ல இருக்கு. அடுத்து ஆட் நம்பர் எடுக்கிறோம். என்ன வரும்? ஆட் நம்பர் 1 3 5. நெக்ஸ்ட் 7 9 11 13 15 17 19 21 23. அப்ப 23ல வரும்போது என்ன இருக்கு? switch is on position. on. அப்ப 23rd pressல என்ன இருக்கும்? switch is okay. அப்ப odd number of presses the torch will be on. For what number of presses will the torch be on அப்படின்னு சொல்லும்போது odd. அப்ப odd number of presses will the torch be on. For what number of the presses of the switch will the torch be off? அப்ப என்ன எழுதலாம்? even numbers. ஆஃப்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே even numbers. அப்ப என்ன எழுதலாம்? even numbers. even number of presses the torch even number of presses the torch will be off. will be என்ன இருக்கு? off. அப்படின்னு இந்த கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் எழுதலாம்.
Up to this topic, part 3 gets over. We will meet part 4 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.